அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச சக்திக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இது நம்மளுடைய 17வது மாதாந்திர கருத்தரங்கம். ஏன்னா நம்ம நண்பர்களா இயங்கிட்டு இருக்கோம். குபேர கலச அறக்கட்டளை அப்படின்னு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணி அதில் நாங்கள் 4 பேர் நண்பர்களா ஒரு இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதில் இது 17வது கருத்தரங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னுடைய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகளும் தசாபுத்திகளும் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியான விஷயங்கள்ல நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜோதிடத்தில் மருத்துவம் அப்படிங்கிறது தான். அப்போ ஜோதிடமும் மருத்துவம் எப்படி இயங்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு தசாபுத்தி இயங்குது அப்படின்னா பொருளாதாரத்தை மட்டும் ஒரு தசாபுத்தி கொடுக்கறது இல்லை, நோயும் சேர்ந்து கொடுக்குது, கடனும் கொடுக்குது இல்லையா? அப்போ புறம் சார்ந்த விஷயங்களையும் நமக்கு தருது, அகம் சார்ந்த விஷயங்களையும் தருது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இல்லையா? அப்படியே ஒவ்வொரு தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது எந்தெந்த மாதிரி தொந்தரவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க, அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகளை அவங்க அதை எதிர்கொள்றாங்க, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரு 2 கிரகத்தை பத்தி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். என்னன்னா இப்போ சூரியனுடைய தசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடல் வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய எந்த லக்னமாக, இது பொதுவா எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் இந்த பிரச்சனையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ லக்னத்துக்கு சுப பார்வையில இருக்கோ இல்ல சுப இடத்துல நின்று தசாபுத்தி நடக்குது, பிரச்சனை வருமா வராதா அப்படின்னா வரும். நமக்கு வரலைனாலும் நம் உடன் இருக்கக்கூடிய நம்ம உறவினருக்கோ இல்லை நம்ம மனைவிக்கோ குழந்தைக்கோ அது சார்ந்த தொந்தரவுகளை கட்டாயம் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி காலங்கள்லயோ, சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு ஒரு தசாபுத்தி காலங்கள் அப்படிங்கும்போது உடல் வெப்பத்தை அதிகப்படுத்திடும். அப்ப அந்த உடல் வெப்பம் அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரும். அப்போ ப்ரெஷர் அப்படின்னு சொல்ற விஷயம், அப்போ லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களை இந்த செவ்வாய் சூரியன் சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது உடல் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு கொடுக்குது. இதே சுக்கிரன் சேர்ந்து வர்றார் அப்படின்னா கணையத்தை ஹீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரத்தத்துல சுகரன் அளவு எச்சாகக்கூடிய அமைப்பு. அப்போ உடலின் வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது சூரியன் மாரகத்துல சம்பந்தப்பட்டு கூட செவ்வாய் சுக்கிரன் ராகு கேது சேரும்போது மூலக்காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், முதுகு தண்டவட பாதிப்பு, கண் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த ஆப்ரேஷன் ஏற்படுறது, வாயில புண் ஏற்படுறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்போ அந்த சூரியன் தசாபுத்தி காலங்கள் எந்த மாதிரி இடத்துல சுப நிகழ்வுகள் சுப பார்வையில் இருக்குன்னா ஜாதகருக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கொடுக்காது, அது சார்ந்த உறவுகள் கொடுக்கும். இதே ஜாதகருக்கே பாதிப்புல இருக்கு, ஒரு மாரகத்துல நின்று தசாபுத்தி கூடவே பாத்தீங்கன்னா பாவி கிரகங்கள்லாம் சேருது அப்படின்னா கட்டாயம் அவருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துது, அப்போ அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய தேசம் நடைபெறும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துது இல்லையா? அப்போ அதை நம்ம எப்படி நம்ம செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா. அப்போ உணவு ரீதியாகவும் நம்ம செயல்படுத்திக்கலாம், அதற்காக ஒரு மூலிகை நம்ம எடுத்துக்கணும். அது ரெகுலராகவே இப்போ தசாபுத்தி காலங்கள் நடக்குது, சூரிய தேசம் 7 வருஷம் நடக்குது அப்படின்னா அந்த 7 வருட காலமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூலிகையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எப்பவும் சமநிலையில இருக்கும். அப்ப அந்த சமநிலையில நம்ம வச்சுக்கும் பொழுது அந்த தசாபுத்தி காலங்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நமக்கு பெரிய அளவு பிரச்சனை பண்ணாம நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த சூரிய தசை நடக்குது அப்படி இல்ல புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க வல்லாரை, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? வல்லாரை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா என்ன நம்ம சொல்லுவோம், வல்லாரைனா ஞாபக சக்திக்கும் மூளை நரம்புக்கும் வளத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அதை விட அதிகமான பயன் அப்படிங்கிறது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது அப்படிங்கிறது வல்லாரையில அதிகமாவே இருக்கு. இப்ப இந்த வல்லாரையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வல்லாரையை நம்ம துவரம்பருப்பு போட்டு சாம்பார் மாதிரி வச்சு நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வரலாம். வாரத்துல 2 நாள் அப்படிங்கிறது தான்.
இன்னும் பெனிஃபிட்டா என்ன பண்ணலாம்னா வல்லாரை டீ போட்டு சாப்பிடலாம். வல்லாரை காஃபி அப்படின்னு சொல்லலாம். வல்லாரை காஃபி அப்படின்னா வல்லாரை தூளும் மிளகு, மல்லி, நன்னாரி வேர், ரோஜா முட்டு, சீரகம் இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து பொடி செஞ்சுக்கணும். பொடி செஞ்சு அதுல இருந்து ஒரு ஸ்பூனை எடுத்து, அதாவது ரெகுலரா காலை நேரத்துல நம்ம ரெகுலரா காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அந்த காஃபிக்கு பதிலா இந்த ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்ப குறையும். அப்ப அந்த உடல் சூடு குறைஞ்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது. வாயில ஏற்படக்கூடிய புண், வாய்ப்புண் எப்படி ஏற்படும்னா நம்மளுடைய குடல்ல புண் ஏற்படுதோ இல்ல வயிற்றுல புண் ஏற்படும் போதோ அந்த வாயில புண் அப்படிங்கிறது சம்பந்தப்படும். அப்போ நம்முடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய வெளி உறுப்பை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. அப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மூக்கின் மூலமா தான் நம்ம, ஏன்னா மூக்கின் மூலமா நம்ம நுகரும் பொழுது நமக்கு வாசனை எதுவுமே தெரியாது, இல்லைன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். அப்ப நமக்கு என்ன சம்பந்தம், சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதே பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் சம்பந்தமா வருதுன்னா நமக்கு சுவை உணர்வு இருக்காது, நம்ம அதை சாப்பிடும் போது நமக்கு எல்லாமே கசப்பா தெரியும். அப்ப அந்த காய்ச்சல் அப்படிங்கிறது சம்பந்தப்படும். அப்ப அந்த காய்ச்சல் எப்படி குணப்படும், இந்த மாதிரிதான் நம்மளுடைய உடல் எந்த விதமான பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த உள் உறுப்பு பாதிக்கப்படும் போது அந்த வெளி உறுப்பு காட்டி கொடுக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய உடம்பை இயக்கணும் அப்படின்னா நம்ம உணவுகளையும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா. இந்த மாதிரி வல்லாரைய காபி போட்டு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி உடல் சூடு அப்படிங்கிறது ரொம்ப குறையக்கூடிய அமைப்புல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கணையம் நல்ல வேலை செய்யும், அது ஹீட் அதிகமாகாம நல்ல உறுப்போட இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் சம்பந்தமான விஷயங்கள் வராது, மூல நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்காது, அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒத்த தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஏன்னா சூரியன் சம்பந்தம் பண்ணாம இந்த தலைவலி சம்பந்தம் தலை சார்ந்த பிரச்சனைகள்னாலே நமக்கு சூரியன் தான் இல்லையா. அப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக உணவுகளா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கோதுமை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். கோதுமையை சப்பாத்தியாவோ பூரியாவோ நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கோதுமை ரவையா நம்ம செஞ்சு ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். கோதுமை களி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம கோதுமை உணவுகள் எடுத்துக்கலாம். அது போக ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். குதிரைவாளி அரிசியை நம்ம பொங்கல் வச்சோ இல்ல குதிரைவாளி அரிசியை நம்ம பிடிச்ச ரவையாகவோ எப்படி நமக்கு அது விருப்பமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். அதுபோல் பாதாம் பருப்பு அப்படிங்கிறத இரவுல ஊற வச்சு நம்ம அதை காலையில எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். இந்த சூரிய தசையோ புத்தியோ செயல்படும் பொழுது தேங்காய் எண்ணெயை சமையல் அதிகமா பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப குறையக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். அது போக துளசியை நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். துளசி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மேனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மேனியில் ஒரு தோல்ல ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த துளசி நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடுறது. ஏன்னா அன்றைய காலத்துல எல்லாம் வாழை இலை தான் நம்ம வச்சு சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லை இல்லையா. அவங்க வீட்டுல இருக்கிற தட்டு அதுக்குன்னு தனியா வச்சுக்கிறோம், அந்த தட்டு சில்வர் தட்டு தான் சாப்பிட்றோம். ஆனா இந்த சூரிய தசை நடக்கும் போதோ இல்ல புத்தி நடக்கும் போதோ வாழை இலை போட்டு நம்ம உணவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடல் குளிர்ச்சியாகும், எந்த விதமான நோய் தொற்றுகளும் நம்மை பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப வாழை இலை உணவுகளை நம்ம அதிகமா பயன்படுத்திக்கலாம். அதை வாழை இலையை நம்ம சாப்பிடலாம். வாழை இலை சூப் வச்சு குடிக்கலாம், இல்ல வாழை இலை பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி எதுல நம்ம வாழை இலையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாமோ அந்த வகையில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சந்திரன் பார்ப்போம். இப்ப சந்திர தசையோ புத்தியோ ஒருத்தருக்கு நடக்குது சரிங்களா. அப்ப சந்திரன் பிளஸ் சூரியனுடைய சேர்க்கையிலையோ இல்ல சந்திரன் பிளஸ் செவ்வாயினுடைய சேர்க்கையிலையோ இல்ல சந்திரன் பிளஸ் சுக்கரனுடைய சேர்க்கையிலோ நடக்குது. அது கூட ராகு கேது சேர்க்க இருந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்னா இது மெயினா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புல பால்வினை நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளைப்படுதல் சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி பல் தொந்தரவுகள் ஏற்படும், கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படும், உதிரப்போக்கு அதிகமா ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது ஏற்படும். இப்ப மனநோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிகமான பிரஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கைகள் சந்திரன் சூரியனோ இல்ல சந்திரன் செவ்வாயோ சந்திரன் சுக்கிரனோ அது கூட ராகு கேது அப்படிங்கிறது சேரும் பொழுது அதிகப்படியான தொந்தரவுகள் பெண்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த சந்திர தசை சந்திர புத்தி நடக்கும் பொழுது இது சார்ந்த விஷயங்கள்ல அது நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இதுலயே பாத்தீங்கன்னா
தேய்பிறை சந்திரனா இருக்கு அப்படின்னா அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3, 6, 8, 12 இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அசுப கிரகமா போச்சு. அது மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சு இல்லையா? அப்ப மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லை. இதுவே வளர்பிறை சந்தனா இருந்து 3, 6, 8, 12 நடக்குது அப்படின்னா அது கூட ராகுக்கேது சேரும் பொழுது இந்த அதிகப்படியான உடல் தொந்தரவுகளை இவங்களுக்கு கொடுக்கும். அப்ப சுபகிரகத்தோடு பாவி கிரகங்கள் சேருது அப்படின்னா அந்த பாவி கிரகங்கள் செய்யும் போது அவங்களுக்கு அதிகப்படியான உடல் தொந்தரவை கொடுக்குது அப்படிங்கிறது அதிகப்படியா சொல்லலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா மார்பகம் சார்ந்த வழியை கொடுக்கறது அப்படிங்கிறதும் இந்த கிரகச்சேர்க்கை. ஏன்னா ராகுக்கேது அப்படிங்கிறது சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியா பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒருத்தருக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மீன லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி வீடு. அங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல, அதாவது சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அங்க மாரகத்துல நிக்குது இல்லையா? அப்போ இவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவருக்கு, அதாவது அந்த மனைவிக்கு, இந்த ஜாதகருடைய மனைவிக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள், கர்ப்பப்பை சார்ந்த அந்த உதிரப்போக்கு அதிகமாகிறது, இல்லைன்னா வெள்ளைப்படுதல், இல்லைன்னா கர்ப்பப்பையில நீர் கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கும். அது ஜாதகருக்கே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதகருடைய உறவு முறைகளுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா? அவர் போய் பாதகத்துல உட்காரும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருடைய மனைவிக்கு பாதகத்தை செஞ்சிடும் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப அந்த பாதகம் நம்ம அதெல்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும் யாருக்கு நோய் வரும். எடுப்பிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க, உடனே உனக்கு நோய் வந்துரும்பா, வந்துடும் நல்லா வந்து சொல்லவே முடியாது. அந்த என்ன சாரம் கிரகம் வந்து என்ன நட்சத்திரத்துல எந்த காலில் நிக்குதுன்னு பார்க்கணும், அது எந்த பாவத்துல இருக்குன்னு பார்க்கணும், சுப பார்வை இருக்கா, சுப நட்சத்திரங்கள் இருக்கா, அதாவது சுப கிரக பார்வை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு நோய் வருமா வராதா, இல்லை யாருக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி இந்த தேய்பிறை சந்திரனா இருந்து அது மறைவு ஸ்தானத்துல போயிடுச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவே வளர்பிறை சந்திரனா இருந்து அது கூட ராகுக்கேது சேர்ந்து வரும்போது கட்டாயம் இந்த மாதிரி தொந்தரவுகளை அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் சரி செய்ய சிறப்பான ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கு, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு சரியா நீங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய். எந்த சிறு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், மலை நெல்லிக்காய், கரு நெல்லிக்காய், எந்த நெல்லிக்காயாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மாதிரி சந்திரனுடைய பாதிப்பு அவங்களுக்கு வருது அப்படின்னாலே அவங்களுக்கு ஏபிசி குறைபாடு இருக்கும். இப்போ வைட்டமின்ல அந்த ஏபிசி குறைபாடை நீக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனியிலேயே நம்ம அதை சரிப்படுத்திக்கணும். அந்த நெல்லிக்கனியை நீங்க வந்து எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்க ஜூஸா போட்டு குடிச்சுக்கலாம், இல்ல ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம், இல்ல நெல்லிக்காய் ஊற வச்சு அதை மிட்டாய் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பங்கள் இருக்கோ அந்த மாதிரி அந்த நெல்லிக்காயை ரெகுலரா டெய்லி உங்க உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வைட்டமின் ஏபிசி குறைபாடு சரி செஞ்சு அந்த உடல் வந்து திரும்ப ஆரோக்கியமா உடல் வலு பெறக்கூடிய அமைப்புல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நெல்லிக்கனியில அவ்வளவு விதமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாமே அந்த ஒரு நெல்லிக்கனியிலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெல்லிக்கனிக்கு நிகர் வேற எந்த ஒரு பொருளுமே இல்லை. ஏன்னா ஜாதிக்காய் நமக்கு தெரியும், இந்த ஜாதிக்காய் எடுத்து இந்த நெல்லிக்கனி தான். இந்த நெல்லிக்கனியை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா பால் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். பால், தயிர், இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அதிகமா முள்ளங்கியை நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். மழை நீரை அவங்க அதிகமா பயன்படுத்தலாம், வீட்டுக்கு பயன்படுத்தலாம். இல்லை அவங்க மழை நீரை குடிச்சு அதை காய வச்சு அவங்க ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவு பால்கோவா அதனை வந்து அவங்க ரெகுலரா அவங்க உணவுகள் எடுத்துக்கலாம். உணவா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உணவுகள்ல அந்த பால்கோவா எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வெள்ளை ரவையை பயன்படுத்துறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விபூதி குளியல், இது சிறப்பா வேலை செய்ய அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு இருக்கு, மனம் ஒரே உளைச்சலா இருக்கு, சரியான முடிவெடுக்க முடியல, மனம் பதட்டம் இருக்கு, இருதய பயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரே விஷயம், என்னுடைய ரெகுலரா பேஷண்டா வரவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் இது ஜாதக ரீதியாகவும் நம்ம அனலைஸ் பண்ணி தானே நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அவங்கள விபூதி குளியல் நான் எடுத்துக்க சொல்லுவேன். அப்ப அந்த விபூதி குளியல் அவங்க எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க உடல் அப்படிங்கிறதும், ஏன்னா அந்த உடல் ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வலிகள் அவங்களுக்கு ரொம்ப குறையுது. இது லேடிஸுக்கு ரொம்ப முக்கியமாவே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா இதை பயன்படுத்தி நிறைய பேர் நமக்கு சொன்ன ரிசல்ட் தான் இருக்கு இந்த விபூதி குளியல் அப்படிங்கிறது.
அது உடல் முழுக்க பூசி ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ அது அவங்க விருப்பம். ஆனால் அந்த விபூதி குளியல் ரொம்ப முக்கியம். அதை நல்லா உடல் ரீதியாக நல்லா பூசி அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய், மாதவிடாய் சம்பந்தமான இருக்கிற ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குளியல்ல ரெடி ஆகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி வெண்பொங்கல் அதெல்லாம் அவங்க ரெகுலரா உணவுகளை எடுத்துக்கிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம உணவு சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, உடல் சார்ந்த விஷயங்களையும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் காலகட்டங்கள்ல நம்ம எந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரி முறையில செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்ம சரி செஞ்சு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ தசாபுத்தி காலங்கள்னு சொல்றோம். அந்த தசாபுத்தி காலங்கள் எப்பப்ப நமக்கு செயல்படும் அப்படின்னா அதான் சொல்ல 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இல்லாம பாவிகிரகங்களுடைய பார்வை ஏற்பட்டோ இந்த மாதிரி பாவிகிரகங்கள் இருக்கா இல்லையா, மறைவு ஸ்தானங்கள் எங்கெங்க செயல்படுது, மாரகத்துல இருக்கா பாதகத்துல இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அதை அனலைஸ் பண்ணிட்டு அது சார்ந்த விஷயங்கள நமக்கு தொந்தரவு ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதகருக்கு சம்பந்தப்பட்ட உறவுக்கு வரும்னு சொல்ல முடியும் இல்லையா. அப்போ என் தாய்க்கு வருதா, குழந்தைங்களுக்கு வருதா, மனைவிக்கு வருதா, இல்லை நம் நண்பர்களுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான், நண்பருடைய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ல மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டார், பாதகாதிபதியா மாரகத்துக்கு சம்மந்தப்பட்டு. சரிங்களா, மாரகாதிபதி போய் மாரகத்திலேயே உட்கார்றார் அப்படிங்கும்போது டைவர்ஸ் சம்பந்தமான தொந்தரவு உண்டு. அப்ப அது எப்ப ஆரம்பமாகுது பாருங்களேன், சுக்கிர புத்தி ஆரம்பமான மறுநாளே பாத்தீங்கன்னா அவருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரிவினை ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல நிக்கிறாங்க. அப்ப நம்மளை கேட்கறாங்க, இது ஒண்ணு சேர முடியுமா முடியாதா அப்படின்னு. ஏன்னா மாரகத்துல சம்பந்தப்படுது, மாரகாதிபதி மாரகத்திலேயே உட்கார்ந்தாச்சு. அப்ப மாரகாதிபதி மாரகத்திலேயே உட்கார்ந்தாங்கன்னா கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்னாவே இருந்தா, ஏன்னா அவர் பிரிச்சு வச்சிருச்சு கிரகம் பாருங்க, தன்னுடைய வேலையை அது செஞ்சிருக்கு. இதுவே ஒன்னா இருந்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உடல் ரீதியான விஷயங்களை தொந்தரவு ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதாவது அதாவது உடல் சம்பந்தமான தொந்தரவு ஏற்பட்டு உயிர் சார்ந்த விஷயங்கள தொந்தரவு ஏற்படும். அப்போ உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க ஒண்ணு சேர முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விதான். நான் சொல்றேன், இன்னொரு 2.5 வருஷம் இருக்கு, இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு சேரணும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஆனா அவங்க அங்க இருக்கிறது பெஸ்ட் தான். ஏன்னா உங்க கூட வந்து இருக்கும் பொழுது உங்க மனைவி அப்படிங்கிறது ஒரு நோய்வாய்ப்பட்டு தேவையில்லாத சம்பவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால அதை தவிர்த்துக்குங்க. 2 வருஷம் தானே இருந்துட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம பார்த்து ஒவ்வொன்றையும் தெளிவா சொல்லும்போது நம்ம என்ன பிரச்சனைன்னு வந்துருச்சு, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நம்ம கொடுத்து தானே ஆகணும். இந்த மாதிரி தீர்வுகளை கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு. அதை கரெக்டான முறையில கரெக்டா சரியா நம்ம செய்யும் பொழுது நமக்கும் சரி, நம்மளை நம்பி வரவங்களுக்கு சரி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம நன்மையை செய்யணும் அப்படிங்கிறது தான். எப்பயுமே யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியான விஷயங்கள். ஏன்னா பாடகத்தை நம்ம அதிகமா சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியது. ஏன்னா நம்ம சொல்ற விஷயங்கள் எப்பயுமே ஒரு தவறுதலா போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9787779937 9787779937. மேலும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களுக்கோ இல்லை மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்கோ ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.